ஸ்மைலிங் கேமிங் இதோட ரொம்ப தூரம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் என்னோட ரெட்மி k50 மொபைல் வந்து இருந்துச்சு. 1 இயருக்கு வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு, இந்த ஃபோன் வந்து ஒர்த்தா இல்லையா, ஃபியூச்சர்ல யாராச்சும் வாங்கினீங்கன்னா இந்த ஃபோன் வந்து எப்படி இருக்கு, வந்து கேமிங்க்கு ஒர்த்தா. ஆக்சுவலா நான் வாங்கும்போது என்னென்ன கண்டுபிடிச்சு டிசைட் பண்ணி இந்த ஃபோனை வாங்கினேங்கிறத பத்தி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸர் வந்து போயிடலாம். ப்ராசஸர் வந்து ஸ்னாப்டிராகனுக்கு ஈக்குவலாக வந்து ஸ்னாப்டிராகன் 888 ஈக்குவலா மீடியா டெக்ல வந்து டைமென்சிட்டி 8100 இந்த ப்ராசஸர். நான் வாங்கும்போது 2023 இல்லை 22 அதுல வந்து அப்ப டாப்ல இருந்த ப்ராசஸர்னா இதுதான், மீடியா டெக்ல டாப் ப்ராசஸர் தான். அதனால வந்து இந்த ப்ராசஸரை வந்து சூஸ் பண்ணேன். இந்த ப்ராசஸர் சூஸ் பண்றதுக்கான ரேட் வந்து இந்த ரெட்மி k50 சூஸ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இதோட ரேட் தான். இந்த ப்ராசஸர் இந்த ரேட்ல வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர். இதை தாண்டி போனா 30,000 35,000 போன்ல தான் இந்த அளவுக்கு ப்ராசஸர் வந்து இருக்கும். இந்த மொபைல்ல தான் வந்து இந்த ப்ராசஸர் கொடுத்தாங்க, அதே கம்மி பட்ஜெட்லயும் கொடுத்தாங்க. நான் இந்த போன் வாங்கினா ஆஃப்டர் ரொம்பவே ட்ராப் ஆனிச்சு. நான் 27 கேட்க வாங்கினேன். இந்த போன் வாங்கினதுக்கான 1 மந்த்துக்கு அப்புறமேட்டுக்கு 22 வரைக்கும் வந்து பிரைஸ் வந்து ட்ராப் ஆனிச்சு. 22,000 ரூபாயில இந்த போன் வாங்கிக்க முடியும். நான் வந்து 27,000 ரூபாய் போட்டு இந்த போன் வாங்கியிருந்தேன். 27,000 இந்த போன் என்ன அளவுக்கு ஒர்த்து அதை பத்தி தான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமிங் ப்ராசஸர் மட்டும்தான், இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த போனை வாங்கினது. அந்த ஒரு விஷயத்த வந்து இது பக்காவே ஒர்க் பண்ணிச்சு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இதுல வந்து நெகட்டிவா சொன்னது பாத்தீங்கன்னா கேமரா ஆக்சுவலா ரொம்ப ஒரு நெகட்டிவா தான் சொன்னாங்க. பட் வந்து பெருசா எனக்கு நெகட்டிவா ஃபீல் ஆகல. பிகாஸ் நான் வந்து கேமரா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு போன் நான் யூஸ் பண்றேன், அதாவது அன்னைக்கு ஆப் யூஸ் பண்றேன் அப்படின்னா என்ன ஆப் யூஸ் பண்ணோம்னா அதிகபட்சம் 2 கேம்ஸ் அண்ட் அதை தாண்டி வந்து 1-2 சேட்டிங் ஆப்ஸ். இதை தாண்டி நான் வந்து கேமரா பெருசா யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக வாங்குறோங்கிறத டிசைட் பண்ணோம். ரீசன் நம்பர் 1, மொத்தமா போன் வாங்குறதுல மொத்தம் 5 டைப்ஸ் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆக்சுவலா வந்து கேமராக்காக வாங்குவாங்க, செகண்ட் டைப் வந்து நார்மல் யூசேஜ்க்காக வாங்குவாங்க, தேர்ட் டைப் ஆக்சுவலா வந்து கேமிங்காக மோஸ்ட்லி வாங்குவாங்க. பட்ஜெட்ஸ்ல இருக்கு. இதுல வந்து நான் சூஸ் பண்ணது கேமிங் தான். பிகாஸ் எனக்கு கேம் ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு போன் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன வெயிட் பண்ணி வாங்குறீங்க அதை முடிவு பண்ணிக்கணும். நான் வந்து கேமிங்னால கேமிங் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் உங்களோட வாங்குறீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட்டை தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். நீங்க கேமிங்காக வாங்கிருக்கீங்களா, இல்ல கேமராக்காக வாங்கிருக்கீங்களா, இல்ல ஜென்ரல் யூசேஜ்ல, அதிகபட்சம் இந்த 3 தான் இருக்கும். இந்த 3 இதுல மேக்சிமம் வந்து உங்களுக்கு என்ன யூஸ் பண்றீங்க, கேம் விளையாடுறீங்களா, இல்ல கேமரா யூஸ் பண்றீங்களா, இல்ல ஜஸ்ட் சேட்டிங் ஒரு யூடியூப் மட்டும் யூஸ் பண்றீங்களாங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணி ஆகணும். அதை டிசைட் பண்ணிட்டு அதுக்கான பட்ஜெட்ஸை நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணி ஆகணும். கேமரா போனீங்கன்னா கண்டிப்பா வந்து 20 போனீங்கன்னா பெஸ்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் உங்களால எதிர்பார்க்க முடியும். 20 இல்லைனாலும் 15 ஆக்சுவலா நீங்க போய் வாங்கினா அப்பதான் வந்து உங்களால ஓரளவுக்காச்சும் கேமராஸ் வந்து பெனிஃபிட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி நாய்ஸி ஆயில் போட்டோ இந்த மாதிரியான எஃபெக்ட் வந்து இந்த போட்டோஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா உங்களோட பட்ஜெட் 50 to 20K இருக்கணும். அந்த கேமிங்கை பொறுத்த வரைக்கும் கேமிங்கும் சேம் அதே தான். 15 to 20 இருக்கலாம், இல்ல 16 to 30 வரைக்கும் இருக்கலாம். பிகாஸ் கேமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கேமிங்க்கு ப்ராசஸர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ப்ராசஸர் எந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, அந்த எந்த பிராண்ட்ல இது ரொம்ப நல்லா இருக்கு, எந்த பிராண்ட்ல கம்மி ரேட்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் தராங்கன்னு பார்க்கணும். இந்த போன் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹார்டா இருக்கிறது வந்து இந்த ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸர் தான் இந்த போன் வந்து எப்படி இருக்க போகுது, ஃபியூச்சர்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஒரு விஷயம்லாம் அதான், நீங்க ஒரு போன் வாங்குறீங்கன்னா நீங்க ப்ராசஸர் தான் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணணும். நிறைய பேர் போன் வாங்குறவங்க அதை மட்டும் நோட் பண்ண மாட்டேங்கிறீங்க. போன் வாங்குறீங்க அப்படின்னா ப்ராசஸர் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க அந்த ப்ராசஸர்ல என்ன இருக்குங்கிறத நோட் பண்ணீங்க. ஸ்னாப்டிராகன், மீடியா டெக் மொத்தம் 2 டைப் தான் இருக்கு. ஒன்னு ஸ்னாப்டிராகன், இன்னொன்னு மீடியா டெக். இந்த ரெண்டுமே தான் வந்து மொபைல் ப்ராசஸர்ல ஹை பவர்ல இருக்கக்கூடிய 2 ப்ராசஸர். இதை தாண்டி வந்து ஆப்பிளுக்கு தனி ப்ராசஸர் இருக்கு, அண்ட் தென் சாம்சங்க்கு ஒரு தனி ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க. பட் ஆப்பிள் வந்து இப்போ எனக்கு இருக்கிறது பிகாஸ் நம்ம எல்லாமே ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ் தான். ஆப்பிள் வந்து அதை பத்தி ஃபியூச்சர்ல பேசிடலாம். அது அவங்க ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்க, பட் அது வந்து பவர்ஃபுல்லா இருக்காது. சாம்சங் போனவங்கன்னா அதுல வந்து ஸ்னாப்டிராகன் இருக்கிறத பார்த்தவங்க. ஓகே, ப்ராசஸர்ல எது கேமிங்க்கு பெஸ்ட்ங்கிறத பத்தி நான் சொல்லிடுறேன். ஸ்னாப்டிராகன் பொறுத்த வரைக்கும் 665 மேல போடுறீங்க அப்படின்னா கேமிங்க்கு வந்து பெஸ்ட் ப்ராசஸர். 665 கீழே வந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கும். மினிமம்லாம் ஒரு மினிமம்னா ரொம்ப மினிமம்னு சொல்ல முடியாது. ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம், ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் விளையாடலாம். பட் ஒரு நிறைய இடங்கள்ல நீங்க லேக் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. நீங்க அந்த ஸ்னாப்டிராகன் 665 மேல போனீங்க அப்படின்னா லேக் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இருக்கும்னா இது 665 கம்பேர் பண்ணும்போது அதுல வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பட் லேக் இல்லாதுன்னு கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். எல்லா ப்ராசஸர்லயும் லேக் இருக்கும். பிகாஸ்
பிகாஸ் வந்து ஃபோன் ஹீட் ஆக உங்களோட ப்ராசஸர் வந்து தாக்கு பிடிக்காது, கண்டிப்பா லேக் ஆகதான் செய்யும். எந்த ப்ராசஸர் இருந்தாலும் லேக் ஆகும். ஆனா நீங்க 665 கீழே கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். அண்ட் தென் வந்து பேசிக் லெவல் ஒன்று, ஹை லெவல் ஒன்று. பேசிக் லெவல்ல வந்து மீடியாடெக் 1000க்குள்ளார இல்ல 9500 இந்த மாதிரியான இருக்கும். ஹை ரேஞ்ச்ல வந்து 1000 இந்த ரேஞ்சுக்கு மேல போகும். 6000 7000 8000 அந்த இதுக்கு மேலதான் வந்து மீடியாடெக் பொறுத்த வரைக்கும் ஹை பவர் ப்ராசஸஸா இருக்கும். அதெல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஆனா மீடியாடெக் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகனை கம்பேர் பண்ணும்போது மீடியாடெக் வந்து கொஞ்சம் கம்மியாவே தான் இருக்கும். அதிகபட்சம் ஒரு போனோட ப்ராசஸர் வந்து ஹை ரேண்டா இருந்துச்சு, பிரைஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா அது வந்து மீடியாடெக் தான் இருக்கும். ஓகே, நான் இந்த ப்ராசஸர் பத்தி எல்லாம் சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் ஃபியூச்சர்ல வந்து இதை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட மொபைலை பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த மொபைல் வந்து கேமிங்காக தான் வாங்கினேன். ஆஃப்டர் 1 இயர் கேமிங்க்கு வந்து இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட். நான் இருக்கிற எல்லா கேம்ஸுமே ப்ளே பண்ணி பார்த்தேன். சூப்பரா இருக்கு. எல்லா கேம்ஸுமே எனக்கு நல்லா இருந்துச்சு. மொபைல்ல ப்ராப்ளம்ஸும் இருக்கு, பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. முதல்ல பிளஸஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அப்புறம் மைனஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் ஆக்சுவலா வந்து ப்ராசஸர் தான் நான் சொல்லுவேன். ப்ராசஸர் நான் எதிர்பார்த்த மாதிரியே ப்ராசஸர் வந்து எனக்கு தேவையான எல்லா பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துது. எனக்கு தேவையான எல்லா கேம்ஸுமே ப்ளே பண்ணேன். எனக்கு பிடிச்ச கேம்ஸ், பிடிக்காத கேம்ஸ், புது கேம்ஸ், இதுவரைக்கும் நான் ட்ரை பண்ணாத எல்லா கேம்ஸுமே நான் வந்து ப்ராசஸர் மூலமா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ப்ராசஸர் வந்து நான் நினைச்ச மாதிரியே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் வாங்கும் போது ஸ்னாப்டிராகன் 888 ஈக்குவலா இருந்துச்சு. இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருக்கு. அது நான் வந்து கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகும். நான் வாங்குறப்ப இதான் பெஸ்டா இருந்துச்சு. ப்ராசஸர் வாஸ் குட். ஏறவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த ரெண்டாவது விஷயம், நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், கொரில்லா கிளாஸ் இதுல வந்து ப்ரொடக்ஷன் இருக்கு. அதனால டேமேஜ் செம்மையா தாங்கிச்சு. எனக்கு வந்து 3 டைம் ஃபோன் டப்பர் மாத்திருக்கேன். கிட்டத்தட்ட 10-15 வாட்டிக்கு மேல கீழே போட்டிருப்பேன். டப்பர் மட்டும் தான் டேமேஜ் ஆச்சு. மெயின் டச் எதுவும் பெருசா டேமேஜ் ஆகல. டேமேஜ் ஆகலன்றத விட டேமேஜே ஆகலன்னு தான் சொல்லுவேன். டச்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு பக்காவா ஒர்க் ஆகிடுச்சு. கொரில்லா கிளாஸ் உண்மையாக ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பெஸ்ட். நான் இதை எதிர்பார்க்கல, உண்மையாவே நான் எதிர்பார்க்கல. செம்மையா இருந்துச்சு. செகண்ட் விஷயம், நான் வந்து மைனஸ் பண்ணி போயிருக்கேன். மைனஸ்ல ஆக்சுவலா வந்து ஒரு 3 விஷயத்துக்கு மேல நான் நோட்டீஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மைனஸ் ஆக்சுவலா வந்து இதுல ஃபீல் பண்ணது, ஆக்சுவலா போன் வந்து செம்மையா ஹீட் ஆச்சு. ஹீட் ஆகல நான் சொல்லவே மாட்டேன். போன் ஹீட் ஆச்சு, வார்ம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. பட் வார்ம் கிடையாது, ஹீட் தான். உண்மையாலுமே ஹீட் ஆச்சு. நீங்க லைட்டா போன் சூடாக மாதிரி ஃபீல் ஆகணும், அதுக்கு பேர் வார்ம் கிடையாது, கண்டிப்பா ஹீட் தான். வார்ம்னு சொல்லி ஒரு டைவ் பண்ண பார்ப்பாங்க, பட் வார்ம் கிடையாது. போன் லைட்டா சூடா ஃபீல் ஆனிச்சாலும் ஹீட் ஆனிச்சுன்னு தான் அர்த்தம். வார்ம் ஆனிச்சுன்னு கிடையவே கிடையாது. அதிகபட்சம் ரொம்ப கம்மி தான். நீங்க ரொம்ப ஹையர் பிரைஸ் போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி போன்ஸ் எல்லாத்தையுமே வார்ம் ஆகலாம், ரொம்ப ஹீட் ஆகாம ஓரளவுக்கு ஒன்றும் ஆகலாம். பட் நான் ரெட்மி k50i சொல்லிட்டு இருக்கும் போது இதுல வார்ம் கிடையாது, ஹீட் தான். உண்மையாலுமே போன் ஹீட் ஆகும். நீங்க 1 hour வந்து ஏதாச்சும் இன்டென்ஸா கேம் விளையாண்டிங்க அப்படின்னா போன் வந்து பயங்கரமா கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா ஸ்டார்டிங் எனக்கு அப்படி இல்லை. ஸ்டார்டிங் ஆக்சுவலா ஓரளவுக்கு நல்லா இருந்தது. போக போக வந்து 1 hour நீங்க விளையாட ஆரம்பிச்சோம், ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாதிரி சமயத்துல வந்து போன் பயங்கரமா ஹீட் ஆகும். கண்டிப்பா ஹீட் ஆகும், நான் வந்து சொல்லிடுறேன். நீங்க அதுவும் வெயில் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா நல்லாவே ஹீட் ஆகும். ஜோப்ல வச்சீங்கன்னா செம்ம ஹீட் வந்து டிஸ்பிளேல ஃபீல் பண்ண முடியும். டிஸ்பிளே அண்ட் பேக் கேமரா அது ரெண்டுத்துலயுமே உங்களால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் தென் செகண்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பேட்டரி தான். பேட்டரின்னு சொன்னதை விட சார்ஜிங் போர்ட்ல தான் அதிக பிரச்சனை வருது. சார்ஜிங் போர்ட்ல கிட்டத்தட்ட 2 தாட்டி நான் இந்த சார்ஜிங் போர்ட்டுக்காக வாரண்டி வந்து கிளைம் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கிளைம் பண்ணேன். அந்த ப்ராப்ளம் பிகாஸ் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் வந்து ஒரு சிங்கிள் பர்சன்டேஜ்ல நிற்கும். 6% இல்ல 40% இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ்ல அப்படியே நிற்கும். சார்ஜ் ஏற மாதிரி கனெக்டிங்ல இருக்கும், பட் ஏறதையும் காட்டாது, டிஸ்சார்ஜ் ஆகுறதையும் காட்டாது. ஜஸ்ட் வெறும் 6% அப்படியே நிற்கும், ஸ்டாண்டர்டா நிற்கும். இது வந்து 2 டைம் நான் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கேன். இது வந்து போன் வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதை வந்து நான் 2 டைம் ஃபேஸ் பண்ணிருக்கேன். இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இது சார்ஜிங் போர்ட்ல ரொம்ப பெரிய பிரச்சனை எனக்கு இதுதான். இது சார்ஜ் பர்சன்டேஜ் அப்படியே ஸ்டேபிளாவே நிற்கும். இது வந்து கண்டிப்பா இது வந்து கன்சிடர் பண்ண முடிய பிரச்சனை தான். இதை 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்கு. இந்த 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ்ல என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல வந்து கரெக்டான சப்ளை வந்து கிடைக்கணும். 20 வாட்டுக்கு மேல கிடைச்சிச்சுனா தான் 67 வாட் வந்து ஃபுல்லா ஒர்க் ஆகும். உங்களுக்கு 20 வாட்டுக்கு மேல கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் பெருசா இருக்காது. நார்மலா தான், கொஞ்சம் நார்மலை விட கொஞ்சம் அதிகமாகவே ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா 67 வாட் தான் மட்டும் தான் உங்களால, அதாவது 20 வாட் ஆம்பியர்ஸ், அதாவது 3 பின் வந்து 20 வாட்டுக்கு மேல அடாப்டர் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு 67 ஃபுல்லா ஒர்க் ஆகும். அப்பதான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 மினிட்ஸ் சார்ஜ் ஆகும். எனக்கு வந்து மத்தபடி நான் அந்த 20 வாட்ஸ் 3 பின் இல்லாதனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 hours மேல ஆச்சு. அது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 40 மினிட்ஸ்லயே ஆகுது. இவங்க வந்து 30 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிடும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் கண்டிப்பா 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் பக்கமாவே ஆயிடுது சார்ஜ் ஆகிறத பொறுத்த வரைக்கும். அந்த பிளஸ் பாயிண்ட், மூணாவது பிளஸ் பாயிண்ட் வந்து சொல்லிடுறேன். மூணாவது பிளஸ் பாயிண்ட்ல ஆக்சுவலா வந்து உங்களால ஒரே நேரத்துல வந்து 3 ஆப்ஸ் பக்கமா வந்து உங்களால கண்டினியூஸா ரன் பண்ணிக்க முடியும். அதாவது நான் ஒரு யூடியூபருங்கிறதுனால, அதாவது ஒரு கேமிங் பிளஸ் யூடியூபருங்கிறதுனால நான் வந்து இதோட ஃபுல் பொட்டன்ஷியல் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுல வந்து
உங்களால கேம் விளையாட முடியும், கேம் விளையாட்டே லைவ் பண்ண முடியும், லைவ் பண்ணிட்டே டிஸ்கார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ற அந்த ஆப்பையும் ரன் பண்ணிக்க முடியும். இந்த 3 ஆப்பையுமே சாலிடா ரன் பண்ண முடியும். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா 1-2 ஆப்ஸ், அதாவது வாட்ஸ்அப் சேட்டிங், அதை தாண்டி ஒரு சில இது வந்து எக்ஸ்ட்ரா உங்களால இதுல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓரளவுக்கு நல்லாவே தாங்குச்சு ஃபோன். ஆனா ஹீட் ஆகும், உங்களுக்கு வந்து ஒரு கன்சிடர் பண்ற அளவுக்கு ஹீட் ஆகும். பட் இது எல்லாமே நல்லாவே ரன் ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபைனல் பாயிண்ட் சொல்லி பார்த்து முடிச்சுட்டேன்.